வர்ணாசிரம தர்மம். வர்ண பேதத்தின் பிரயோஜனத்தை சரியினபடி மதிக்க வேண்டுமானால் அதற்கு காரணமான தத்துவ அமைப்பை கவனித்து தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியமாகும். மேலும் இன்றியமையாத முக்கிய அம்சங்கள் என்னவென்றும் முக்கியங்களான நாலாவட்டத்தில் ஒன்று சேர்ந்திருக்கிறது தாராளமான பின்பற்றுவதற்கான ஆபாசங்கள் என்னவென்றும் வேறுபடுத்தி அறிய வேண்டும். நாம் முதலில் கவனிக்க வேண்டிய விஷயம் யாதெனில், ஜீவாத்மா பரிணமித்து விகசிக்கும் முறை 4 பான்மையுடையது. இது ஒவ்வொரு ஜீவாத்மாவின் தர்மம். இது ஆரியர், இந்துக்கள் என்ற சரீரங்களை அமைக்கப்பட்ட ஜீவாத்மாக்களுக்கு மாத்திரம் தனி தர்மம் உண்டு. ஜீவாத்மாக்கள் இந்து சமயத்திலும் அதன் பிற சமயங்களிலும் ஜனனம் அடைகிறார்கள். ஆனால் ஒவ்வொரு ஜீவாத்மாவும் இந்த 4 நிலைமையின் ஆதாரத்தை சார்ந்து வாழ்கின்றன. இந்த 4 நிலைமைகளும் ஒரு காலம், ஒரு நாகரிகம், ஒரு ஜாதி, ஒரு தேசம் இவைகளுக்கு மட்டுமே உரிமையேற்றிருக்கவில்லை. அவைகள் எல்லா காலங்களிலும் எல்லா ஜாதிகளிலும் சாமானிய தர்மமாக நடைபெறுகின்றன. முதலாவது நிலைமை ஜீவாத்மாவின் பால்ய சக்தியை பற்றியது. தந்திரத்தன்மையின்றியும் உத்தரவாதங்களின்றியும் அதிகமாக வகிக்காமலும் ஜீவத்தன்மை பொருந்தியவனாய் ஒளியம் படிப்பு இவ்விரண்டு தகுந்தவனாய் விளங்கியிருக்கிறான். இரண்டாவது நிலைமை ஜீவன் புருஷனாகி அந்த ஸ்திதியின் முற்பாதியை பற்றியது. அப்போது சாதாரண உலக வியாபாரங்களை நடத்தி கிரகத்தியங்களின் உத்தரவாதங்களான திரவிய ஜீதம், அதாவது பொருளீட்டல், அது சரியாகப்படி விநியோகித்தல், ஜீவ ஒழுக்கங்களிலும் சிறுவர்களை அறிவிப்பித்து பழக்கம் செய்தல், இவை முதலாளர்களை கொண்டு செலுத்துகின்றன. மூன்றாவது நிலைமை புருஷ ஸ்திரீயின் உற்பத்தியை பற்றியது. அப்போது ஜன சமூகங்களின் உத்தரவாதங்களை தாங்கியும் காத்தல், கிரமப்படி நடப்பித்தும் ஆளுதல் முதலிய கிருத்தியங்களை செய்த போது ஜனன சேனாத்மாய் தன் சுயங்களை துறந்தும் ஒரு சமயத்தில் பிறர் உயிர் ஓம்பும் பொருட்டு தன் உயிர் கருதாது தியாகம் செய்யும்படி நேரிட்டாலும் அப்படி மனப்பூர்வமாக தியாகம் செய்து ஜீவன் ஒழுகுகிறான். நான்காவது நிலைமை ஜீவாத்மாவின் வைதிக பருவம். அப்போது அவன் தன்னுடைய நெடுங்கால அனுபவங்களினால் உலக சம்பந்தமானவைகளெல்லாம் பயனற்றவைகள் என்றும் ரசமில்லாதவர்கள் என்றும் நன்றாய் அறிந்து ஞானம் ஜீவகாரணியம் நிறைந்தவனாயும் தன்னை மறந்து பிறர் உயிர் காக்கும் நண்பனாகவும் தன்னை விட வயதில் சிறுவர்களுக்கு குருவாகவும் போதவனாகவும் நடைபெறுகிறான். மேற்சொன்ன பிரகாரம் இந்த நிலைமைகள் எங்கும் உள்ள சாமானிய தர்மமாம். சனாதன தர்மத்தின் அளவு என்னவென்றால், இந்த பொதுவான நிலைமைகளை ஆதாரமாக அமைத்து கொண்டு ஒரு ஜனசமூக விவஸ்தையை ஒழுங்காக ஏற்படுத்தியிருத்தல். இந்த முறையில் ஜகத் பரிகாரணம் போது இயலாக சாமானியமாய் நிகழும். மேற்கண்ட நிலைமைகளுக்கு தக்க ரீதியாய் வெளிப்படையாய் தோன்றும் 4 விதமான வர்ணங்களால் வகுக்கப்பட்டிருக்கின்றன. முதலாவது நிலைமை சூத்திர வர்ணத்தில் விளங்குகிறது. இதில் விதிகள் சொற்பமானவை என்றும் உத்தரவாதங்களும் வெகுவானவை என்றும் பின்னாடி தெரிந்து கொள்வோம். அந்த வருணத்தில் முக்கிய கடமை என்னவென்றால் சேவகம் அல்லது ஊழியம். அவ்வருணத்தில் பயிலுகின்றதனால் ஜீவன் அடையும் குணங்கள் என்னவென்றால், பால்ய அவஸ்தையிலும் சிஷியனாக இருக்கும் சமயத்திலும் அடையக்கூடிய குணங்களானவை வணக்கம், நேர்மை, பயபக்தி, ஊக்கம் முதலியானவனாம். இரண்டாவது நிலைமை கிரகஸ்தின் அச்சு அடைய இயலும் வைசிய வருணத்தில் விளங்குகிறது. ஜனசமூகத்தின் யோக சேமமாம். இந்த வருணத்தை ஆதாரமாக உடையது. தன்னையும் விரும்பாமல் பிற சேமத்தை கோரும்படியாயும் செல்வத்தை தனக்கென்று உரிமை பாராட்டாமலும் ஜனசமூகத்தை தன் குடும்பம் போல பாவித்தும் அவன் நடக்கும் வண்ணம் கண்டிப்பான விதிகள் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றன. அவனுக்கு இருக்க வேண்டிய குணசீலங்களானவை சுறுசுறுப்பு, எச்சரிக்கை, முன் யோசனை, விவேகம், தர்ம சிந்தனை இவை போன்றவைகளாம். மூன்றாவது நிலைமையிலும் ஜனங்களை ஆளும் சத்திரியனாய் இருக்கிறான். ஜனசமூகத்தின் ஒழுங்கான முறையும் சமாதானமும் அவனை பொறுத்ததாய் இருக்கிறது. அவனிடம் இருக்கும் சக்தி, பலம் முதலியன விசகரிக்கும் பொருட்டு அவைகளை பிறருக்கு உபயோகமாகும் வண்ணம் செய்யவும் தன்னுடைய எல்லா சம்பத்தும் தன்னுயிர்க்கு தனக்குரியதல்லவென்றும் தர்ம பரிபாலனத்தும் தியாகம் செய்ய வேண்டுவதென்றும் உணர்வும் கண்டிப்பான விதிகளும் ஏற்பட்டிருக்கின்றன. அவனுக்கு ஏற்பட வேண்டிய குணசீலங்கள் உதார குணம், வீரியம், தைரியம், தீரத்தனம், ஆளும் சக்தி, சமதனம் இவை போன்றவைகளாம். நான்காம் நிலைமை பிராமணனின் ஸ்தானமாம்.
குருவாகவும் ஆசாரியனாகவும் இருக்கிறான். தன்னை சுற்றிலும் சுத்தமான சீலம் நடைபெறவும் தர்மம், லௌகிக மார்க்கம், ஞான மார்க்கம் இவைகளெல்லாம் நன்மை பயக்கவும் சாதகமான கண்டிப்பான விதிகளுக்குட்பட்டு ஒழுகுகிறான். பொருளாசை அற்றவனாகவும் அதிகார விருப்பம் இல்லாதவனாகவும் அத்தியானத்திலே கவனம் உள்ளவனாகவும் வித்துவனாகவும் ஞானவானாகவும் இருக்க கடவான். எல்லா ஜீவராசிகளுக்கும் அடைக்கலமாக இருக்க வேண்டும். ஆபத்து காலத்தில் தவறாத துணையாக இருக்க வேண்டும். அவனிடம் இருக்க வேண்டிய குணசீலங்களானவை செந்தன்மை, உபரதி, மானஸ், வாக்கு, காயம் இவைகளில் மாசில்லாதனாய் இருத்தல், தியாகம் இவை போன்ற மற்றவைகளாம். மேற்கண்ட குணங்களை உடைய ஜீவாத்மா எந்த தேசத்தில் ஜனனமானாலும் சரி, அந்த குணங்கள் எந்த நிலைமைக்குரியதோ அந்த நிலைமை பற்றியதாக உலகுகின்றன. இந்திய தேசத்தில் இந்துவாக ஜனித்தால் அந்த நிலைமைக்குரிய ஜாதி அல்லது வருணத்தில் ஜனனமாக வேண்டும். வருணங்களின் அச்சு அடையாளங்களை தோன்றாமல் முறைகேடாய் ஜாதிகள் இக்காலத்தில் இருக்கின்றமையால் ஜனனமாக வேண்டும் என்று சொல்ல முடியாது அல்லதால் ஜனிப்பான் என்று நிச்சய வசனம் சொல்ல உண்ணாது. அந்தந்த வருணக்குறி குணங்கள் தான் அந்தந்த வருணத்தின் தர்மமாம். ஆயினும் விசனிக்கத்தக்கதாய் இக்காலத்தில் அவைகள் அலட்சியம் செய்யப்படுகின்றன. எவ்விடத்திலும் ஜாதிகள் மேற்கண்ட விதிகளை அனுசரித்து வகிக்கப்பட்டிருக்கின்றன. கைப்பாடுபடுகிறவர்கள் சூத்திர வகுப்புக்குரிய ஜீவாத்மாக்களாம். கைத்தொழில் கைப்பாடுபடுகிறவர்கள் சூத்திர வகுப்புக்குரிய ஜீவாத்மாக்களாம். கைத்தொழில் முயற்சியை விஸ்தாரமாக ஏற்படுத்துகிறவர்களும் வியாபாரிகளும் நாணய வர்த்தகத்தாரும் பெரிய விவசாயிகளும் பொது வர்க்கத்தாரும் வைசிய வகுப்புக்குரிய ஜீவாத்மாக்களாம். சட்ட நிறுவனம் செய்கிறவர்கள், போர் வீரர்கள், நியாயாதிபதிகள், ராஜகாரியங்களை நடத்துகிறவர்கள், ராஜதந்திரத்தை கொண்டு செல்லும் மந்திரிகள், ஆலோசனை கர்த்தாக்கள், ஆளுகின்றவர்கள் சத்திரிய வகுப்பை சார்ந்த ஜீவாத்மாக்களாம். ஆசாரியர்கள், வித்வஸ்ரோமணிகள், சமய அனுஷ்டான பிரவர்த்தகர்கள், சமய ஆராசனை நடத்துகிறவர்கள் இவர்களெல்லாம் பிராமண வகுப்பை சார்ந்த ஜீவாத்மாக்களாம். எங்கு இந்த 4 வகுப்பினராக ஜீவாத்மாக்கள் ஒழுங்குகிறார்கள், எங்கும் இந்த வகுப்புக்குரிய தொழில் ஏற்பட்டுள்ளன. ஆனால் இக்கலியுகத்தில் ஜீவாத்மாக்களின் இந்த 4 வகுப்புகளும் அவைகளுக்குரிய 4 தொழில் முறைகளும் பகுக்கக்கூடாத விதமாய் கலந்து போயிருக்கின்றன. ஆகவே ஒவ்வொரு தேசத்திலும் ஐக்கியம் பற்றிய ஒரு ஜன சமூகத்திலாவது ஜலத்திலோடு ஜலம் மோதுவது போல் ஒருவரை வெறுத்து தன் பாட்டையே மேலாக கொண்டு நடப்பதை பார்க்கின்றோம். வருண பாகுபாட்டின் இன்னும் ஒரு ஆதாரமான தத்துவம் என்னவென்றால், ஜீவாத்மா பயிற்சியடைய அவனுடைய வெளிப்படையான சுவாதந்திரியம் வர குன்றியும் அவன் வசிக்கும் உத்தரவாதங்கள் மென்மேலும் அதிகப்பட்டு கொண்டு வரும். சூத்திரனின் உலக வழக்கு லகுவாயும் உத்தரவாதமின்றியும் இருக்கிறது. அன்னம், உல்லாசம், இருப்பிடம், ஜீவன இவைகளில் சொற்ப விதிகள் தான் உண்டு. அவன் எங்கும் போகலாம், எத்தொழிலும் செய்யலாம். வைசியன் வியாபார வழக்குரிய பெரிய உத்தரவாதங்களை வகிக்க வேண்டும். பொது ஜன பிரயோஜனமான அவசியமான கட்டளைகள் தாராளமாய் திரவிய மூலமாக ஆதரிக்க வேண்டும். அதிக சுறுசுறுப்புடன் வியாபார தொழிலில் தான் நடத்த வேண்டும். அவன் படிக்க வேண்டும், யக்னங்கள் செய்ய வேண்டும். அவன் சாப்பாடு சுத்தமாக இருக்க வேண்டும். அவன் சிஷ்டனாக இருக்க வேண்டும். சத்திரியன் அதிகாரத்தை வகிக்கொண்டாலும் பூர்ணமாய் வேலை செய்ய கடவான். அவன் அரசனாக இருக்கையில் அவனுடைய கஷ்ட சாத்தியமான ஜீவனம் இக்காலத்தில் இருக்கும். சுறுசுறுப்பான ராஜாவும் கூட பிரமிக்கும்படியாய் அதிக வருத்தமானது. ஜனங்களுடைய சொத்து, உயிர் எல்லாம் சத்திரியனால் பாதுகாக்கப்பட்டது. எம்மனுஷனு குறையும் நிவர்த்திக்கப்படா இருக்குமே ஆகில் அது இராஜாங்கத்திற்கு கௌரவ குறைவு. எல்லா பாரமும் பிராமணன் தலையிலே அமர்ந்தது. அவன் சரீர ஒழுக்கம் கடுமையாகவும் பிடிவாதமான தவப்பயிற்சி உள்ளவனாகவும் அவன் சரீர நடையும் அவன் ஓஜஸும் குறையாமலும் அசுத்தப்படாமலும் இருக்கமனும் கடினமான விதிகளுக்குட்பட்டவனாய் நடக்க வேண்டியவன். அவன் காலமெல்லாம் அத்தியானம், உபாசனை இவைகளில் செல்ல வேண்டும். ஆகவே ஜாதி நிலைமை ஏற ஏற உத்தரவாதம் அதிகப்பட்டு கொண்டே வந்திருக்கிறது. இன்னும் ஜமக சமூகத்திற்கு தன்னை மென்மேலும் தியாகம் செய்கிறான். பிராமணனின் கடுமையான தபஸ் அவன் பிரயோகத்திற்கு பிராமணனின் கடுமையான தபஸ் அவன் பிரயோஜனத்திற்கன்று பொது ஜனசேமத்தின் பொருட்டாயாம்.
தான் அதிநுட்பமாய் பரிசுத்தமாய் இருத்தலினால் ஜனங்களுக்கு சேமத்தை உண்டு பண்ணுகிறான். எப்படியெனில் தன் சரீரத்தில் புகும் பரமாணுக்கள் புனிதமாக ஆக்கப்பட்டு வெளியேறி மற்றவர்களின் சரீர அமைப்பில் சேருகின்றன. வியாதியும் துக்கமும் எப்படி கலந்து நிகழ்கின்றனோ அப்படியே சௌக்கியமும் சந்தோஷமும் பிறரை பற்றுகின்றன. அவனுக்கு ஏற்பட்ட விதிகள் அவன் பெருமை, அகங்காரம், பிறர் நீங்களாக சொந்த அதீன விருத்தி இவைகளை உண்டாக்கும் பொருட்டால் தன் லௌகீக வைதிக ஞானத்துறைகளை புனித செய்யும் ஒரு சுவரூபமாக இருந்து கொண்டு நிகழ வேண்டும் என்பதே ஆகும். ஜன சமூகத்தின் நன்மையை மென்மேலும் விருத்திக்கு கொண்டு வர வேண்டி மேல் வர்ணத்தார் ஒழுக்கமாய் வாழும் விதிகள் ஏற்பட்டுள்ளன. அவர்களுடைய அகங்காரத்தை விருத்தி செய்து வர்ணத்திற்குள்ளேயே மேல்கீழ் என்ற வரம்புகளை ஏற்படுத்தி வந்தவைகளால் அல்ல. அப்படி என்று நினைக்கும் கணத்தில் வர்ண தர்மத்தின் கருத்துக்கள் விபரீதமாய் முடியும். அதாவது வர்ணாசிரமத்தில் எல்லா பிரிவுகளும் சமமே, எந்த ஒன்றும் இது உயர்ந்தது அது உயர்ந்தது என்ற நோக்கத்தில் சனாதன தர்மத்தில் கூறப்படவில்லை. சாதாரண சூத்திரனாய் இருப்பவர்கள் சாதாரண வேலைகளை சென்று கூட சாதாரணமாக இருக்கலாம். அவர்களுக்கென்று எந்த தினசரி தர்மங்களோ இதோ விதிக்கப்படவில்லை. உடல் உழைப்பு அதிகம், கால்களை அதிகமாக பயன்படுத்துவார்கள். பிற உறுப்புகளான கைகள், வயிறு, மூளை இவைகள் மிகவும் குறைவாக பயன்படுத்தப்படுகிறது. வைசியர்களுக்கு அதிகமாக வயிற்று, இடுப்பு பகுதியை அதிகமாக பயன்படுத்த வேண்டும். கால்கள், கைகள், மூளை இவை மிதமாக பயன்படுத்த வேண்டும். அதனால்தான் வயிற்றிலிருந்து வைத்தியன் பிறக்கிறான் என்றால் வயிற்றை அடிப்படையாக வைத்து அந்த வர்ணத்தார் வாழ்கிறார்கள். சத்திரிய வம்சத்தை சார்ந்தவர்கள் கைகளை அதிகமாக பயன்படுத்த வேண்டும். கைகளை பயன்படுத்தினால் மட்டுமே அவர்களால் வாழ முடியும், அவர்களுக்குரிய தொழிலை செய்ய முடியும். அதனால்தான் கைகளில் இவர் பிறந்தார்கள் என்று காலப்போக்கில் சொல்லப்படுகிறது. இவர்களுக்கு கைகள் மட்டுமே அல்ல, கால்கள், வயிறு, தலைன்னா மூளை இவைகள் சிறிதளவு பயன்படுகிறது. கைகள் அதிகமாக பயன்படுகிறது. 4ஆம் வர்ணத்தாரான பிராமணர்கள் தலைப்பகுதி, அதாவது தலையில் உள்ள கண்கள், காதுகள், மூக்கு, வாய், தோள்கள், மூளை, எண்ணங்கள், மனம் இவைகளை அதிகமாக பயன்படுத்தி அவர்கள் தங்கள் தொழிலை செய்ய வேண்டியிருக்கிறது. தற்காலத்தில் இவர்கள் யார் என்று குறிப்பிடலாம்? பிராமணர்கள் மட்டுமல்ல, தேசத்தை காப்பவர்கள், மிக அறிவியல் அறிஞர்கள், பேராசிரியர்கள், சிந்தனையாளர்கள் என்று பல விதமாக இருப்பதினால் இவர்களும் இந்த பிராமண வம்சத்திலே இணைகிறார்கள். மற்றபடி இந்த ஜாதி உயர்ந்தது அந்த ஜாதி உயர்ந்தது என்று எதுவும் இல்லை. அது ஒரு தவறான சமூகத்தில் தவறாக போதிக்கப்பட்டுள்ளன. எல்லா ஜாதிகளையுமே இறைவனே எல்லா 4 பிரிவாகவும் பிறந்தவர். நன்றி, வணக்கம்.